வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் கிரியா பாபாஜி நமஹாவ். முருகப்பெருமானின் அவதாரமும் சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டையில் அவதரித்து 2000 வருடங்களுக்கு மேலாக இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற, நமக்கெல்லாம் அருளாசி புரிந்து கொண்டு இருக்கின்ற, பல இடங்களில் பல வடிவங்கள் எடுக்கின்ற, பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அவர்கள் பிரச்சனையை தீர்த்து கொடுத்து கொண்டு இருக்கின்ற, கிரியா யோகத்தின் குரு மகாராஜாவாக விளங்குகின்ற மகாவதார் பாபாஜி ஐயா அவர்களின் திருப்பாதங்களை, அவர்தம் பொற்பாதங்களை வணங்கி இந்த காணொளியை ஆரம்பிக்கிறேன். அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது கங்கை கொண்ட சோழனின் 1000 ஆண்டு அதிசய வரலாறு. ஆம் நேயர்களே, இன்று நாம் ராஜராஜ சோழனின் மகனாகிய ராஜேந்திர சோழன், அந்த முதலாம் ராஜேந்திர சோழனின் 1000 ஆண்டு அதிசய வரலாற்றை பார்க்க இருக்கின்றோம். ஆதலினால் அன்பு நேயர்கள் அனைவரும் இந்த காணொளியை முழுமையாக பார்த்து சோழ பேரரசராகிய கங்கை கொண்ட சோழனின் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள், காணொளியை ஆரம்பிக்கலாம். கங்கை கொண்ட சோழனின் 1000 ஆண்டு அதிசய வரலாறு. பாண்டியர்களின் படையெடுப்பு, ஆங்கிலேய படைகளின் அட்டூழியம் ஆகியவை காரணமாக கங்கை கொண்ட சோழபுரம் நகரம், அங்கு இருந்த சோழ மன்னர்களின் அரண்மனைகள், வணிக வளாகங்கள், பொதுமக்களின் வீடுகள் ஆகிய அனைத்தும் தரைமட்டமாகிவிட்டன. மன்னர் ராஜேந்திரன் காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் நகருக்கு இருந்த பல பெருமைகளில் ஒன்று, எதிரிகளின் எந்த ஒரு படையெடுப்பையும் சந்திக்காத தலைநகர் என்பது ஆகும். ராஜேந்திரன் ஏராளமான நாடுகள் மீது படையெடுத்துச் சென்று அத்தனை போர்களிலும் வெற்றி பெற்றார். அவரது காலத்தில் எந்த நாட்டு மன்னருக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் மீது படையெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே இல்லை. என்ற போதிலும் பல மன்னர்களின் கோபம் நீர் பூத்த நெருப்பாக இருந்தது. பாண்டியர்கள், சேரர்கள், இலங்கை மற்றும் சாளுக்கிய தேசங்களின் ஆட்சியாளர்கள் ஆகிய அனைவரும் போர்களில் தோற்ற காரணத்தால் சோழர்களை பழிவாங்குவதற்கான காலத்தை எதிர்நோக்கி இருந்தார்கள். ராஜேந்திரன் மறைவுக்கு பிறகு அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த அவரது மகன்கள் காலத்திலும் பாண்டியர்கள், சாளுக்கியர்கள் கடும் பாதிப்புகளுக்கு உள்ளானதால், குறிப்பாக பாண்டியர்கள் கோபத்தின் உச்சியில் இருந்தனர். சோழர்கள் வழியில் வந்த 3ஆம் குலோத்துங்கன் பாண்டிய நாடு மீது 3 முறை போர் தொடுத்து பெரும் அழிவை ஏற்படுத்தினார். மதுரை நகரை அழித்த அவர் அங்கு கழுதையை வைத்து ஏர் ஒளிவித்து கவடி விதைத்தார். அதற்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு 1216ஆம் ஆண்டு மாரவர்ம சுந்தர பாண்டியன் பாண்டிய தேசத்தில் அரியணை ஏறினார். 3ஆம் குலோத்துங்கன் நிகழ்த்திய நாச வேலைகளுக்கு பழிதீர்க்கும் விதமாக அவர் 1219ஆம் ஆண்டு சோழ நாட்டின் மீது படையெடுத்தார். அப்போது சோழ மன்னராக இருந்த 3ஆம் ராஜராஜனை வென்ற அவர் சோழர்களின் பழைய தலைநகர்களான உறையூர், தஞ்சை ஆகியவற்றை அழித்து சேதப்படுத்தினார். அப்போது கங்கை கொண்ட சோழபுரம் நகரும் பாதிப்புக்கு உள்ளானது. 3ஆம் ராஜராஜனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த 3ஆம் ராஜேந்திரன் காலத்தில், அதாவது 1279ஆம் ஆண்டு, அப்போது பாண்டிய மன்னராக இருந்த மாரவர்மன் குலசேகரன் சோழ தேசம் மீது போர் தொடுத்தார். கண்ணனூர் என்ற இடத்தில் நடந்த போரில் 3ஆம் ராஜேந்திரன் கொல்லப்பட்டார். தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரம் மேலும் அழிவை சந்தித்தது. 3ஆம் ராஜேந்திரனுக்கு பிறகு வாரிசு இல்லாததால் 450 ஆண்டுகளாக நீடித்த சோழ வம்சம் முடிவுக்கு வந்தது. சோழ தேசம் பாண்டிய நாட்டின் ஒரு பகுதியாக இணைக்கப்பட்டது. 1310ஆம் ஆண்டு தமிழகத்தில் மாளிகாபூரின் படையெடுப்பு காரணமாக ஓராண்டு முழுவதும் குழப்பமான நிலை நீடித்தது. அப்போது பாண்டியர்களின் ஆட்சி பிரதேசமும் குறுகிவிட்டது. அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரம் நகரை கண்டுகொள்ளவில்லை. இதனால் அந்த நகர் தானாக அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டது. 1365ஆம் ஆண்டு விஜயநகர மன்னர் குமார கம்பனா தமிழகம் மீது படையெடுத்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளை கைப்பற்றினார். இதைத் தொடர்ந்து 16ஆம் நூற்றாண்டில் உடையார்பாளையம் பாளையக்காரர்கள் வசம் கங்கை கொண்ட சோழபுரம் ஒப்படைக்கப்பட்டது. 1765ஆம் ஆண்டு ஆற்காடு நவாப் ஆங்கிலேய படை உதவியுடன் கங்கை கொண்ட சோழபுரம் மீது தாக்குதல் நடத்தினார். அப்போது ஆங்கிலேய படையினர் கங்கை கொண்ட சோழீச்சரம் கோவிலை தங்களது இராணுவ முகாமாக பயன்படுத்தி கோவிலுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தினார்கள். 1836ஆம் ஆண்டு கொள்ளிடம் ஆற்றில் அணை கட்டுவதற்காக ஆங்கிலேயர்கள் கங்கை கொண்ட சோழீச்சரம் கோவில் மதில் சுவர், கோவில் கோபுரம் ஆகியவற்றில் இருந்த கற்களை வெடிவைத்து தகர்த்து எடுத்து கொண்டார்கள். கோவில் கருவறையும் அதன் மீது கட்டப்பட்ட உயரமான விமானமும் மட்டும் எந்த சேதாரத்திற்கு ஆட்படாமல் தப்பின.
பாண்டியர்களின் படையெடுப்பு, ஆங்கிலேய படைகளின் அட்டூழியம் ஆகியவை காரணமாக கங்கை கொண்ட சோழபுரம் நகரம், அங்கு இருந்த சோழ மன்னர்களின் அரண்மனைகள், வணிக வளாகங்கள், பொதுமக்களின் வீடுகள் ஆகிய அனைத்தும் தரைமட்டமாகிவிட்டன. பல ஆண்டுகளுக்கு பிறகு கங்கை கொண்ட சோழபுரத்தின் சுற்று பகுதிகளில் சில குடியிருப்புகள் தோன்றின. அங்கே வீடுகளை கட்டியவர்கள் சோழர்களின் அரண்மனைகள் மற்றும் தலைநகரில் சிதறிக் கிடந்த செங்கற்களை எடுத்துச் சென்று பயன்படுத்தினார்கள். அப்போது ஒரு வண்டி செங்கல் 4 அணா என்ற விலைக்கு விற்கப்பட்டது. அந்த பகுதியில் செங்கல் சூளையே தேவையில்லை என்ற அளவுக்கு தலைநகரில் சிதறி கிடந்த செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. இதனால் தலைநகர் இருந்த சுவடு முற்றிலும் அழிக்கப்பட்டது. சோழ மன்னர்களின் வரலாற்றில் 254 ஆண்டுகள் சீரோடும் சிறப்போடும் பரபரப்பான தலைநகரமாக இயங்கிய கங்கை கொண்ட சோழபுரம் இப்போது எப்படி இருக்கிறது? கொள்ளிடம் நதியின் வடகரையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகர அருகே கங்கை கொண்ட சோழபுரம் என்று ஒரு சிற்றூர் அடையாளம் காண்பிக்கப்படுகிறது. ஆனால் அதுவல்ல மன்னர் ராஜேந்திரன் கட்டிய தலைநகரம். வாஸ்து சாஸ்திர விதிகளுடன் பிரபல கட்டிடக்கலை நிபுணர்களின் ஆலோசனைப்படி நிர்மாணிக்கப்பட்ட பிரம்மாண்டமான நகரம் இப்போது எங்கே? ராஜேந்திரனுக்கு பிறகு வழிவழியாக அவரது வாரிசுகளாக தோன்றிய 14 மன்னர்கள் ஒவ்வொருவரும் முடிசூட்டி கொண்டு கிபி 1279 ஆண்டு வரை 254 ஆண்டுகள் வாழ்ந்த அரண்மனைகள் எங்கே? அரண்மனை கட்டடங்களை சுற்றி உட்படை வீட்டு மதில் என்ற பெயரில் 6 அடி உயரத்தில் 1 மைல் சுற்றளவில் பாதுகாப்புடன் கட்டப்பட்ட மதில் சுவர்கள் எங்கே? 6 மைல் நீளம் 6 மைல் அகலம் என்ற அளவில் நகரை சுற்றிலும் வெளிப்புறத்தில் கட்டப்பட்டு ராஜேந்திர சோழன் மதில் என்ற பெயரை பெற்ற மிகப்பெரிய கோட்டை சுவர் எங்கே? நகரின் உட்புறத்தில் கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் வரிசை வரிசையாக அமைக்கப்பட்ட வீதிகள் எங்கே? ஒவ்வொரு வீதியிலும் முக்கிய பிரமுகர்கள் வசிப்பதற்காக கட்டப்பட்ட வீடுகளும் எங்கே? 48 அடி அகலமான வீதியில் 24 மணி நேரமும் இயங்கிய மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் எங்கே? திருவிசைப்பா பாடிய கருவூர் தேவர், மூவர் உலா பாடிய ஒட்டக்கூத்தர், கலிங்கத்து பரணி பாடிய ஜெயங்கொண்டார், 2ஆம் குலோத்துங்கன் அரசவையில் முதல் அமைச்சராக இருந்தவரும் பெரிய புராணம் பாடியவருமான சேக்கிலார் போன்ற புகழ்மிக்க புலவர்கள் நடமாடிய இடங்களும் அவர்கள் தங்களது பாடல்களை அரங்கேற்றிய அவைகளும் எங்கே? கங்கை வரை உள்ள நாடுகளிலும் கடல் கடந்து கீழ்த்திசையில் உள்ள நாடுகளிலும் புலிக்கொடியை பறக்கவிட்ட வீரமிக்க படைத்தளபதிகளின் வீடுகளும் அவர்கள் மிடுக்குடன் உலாவிய வீதிகளும் எங்கே? லட்சக்கணக்கான குதிரைகள், யானைகள் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த கொட்டடிகள் எங்கே? போருக்கு தேவையான ஆயுதங்களை இரவு பகலாக செய்து கொடுத்த கம்மாளர்களின் தொழிற்கூடங்கள் எங்கே? இப்போது வனாந்தர பூமியாக வெட்ட வெளியாக காட்சியளிக்கும் அந்த இடத்தில் நின்று கொண்டு இது போன்ற வினாக்களை எழுப்பினால் எந்த திசையில் இருந்தும் அவற்றுக்கு பதில் வராது. அந்த கேள்விகளை எதிரொலியாக நம்மிடம் திருப்பி அனுப்பும் வகையிலான குட்டிச்சுவர்கள் கூட அங்கே இல்லை. பரிதாபமாக காணப்படும் அந்த பரந்த பூமி நமது கண்களில் கண்ணீரை வரவழைத்து விடுகிறது. உலகையே திரும்பி பார்க்க வைத்த உன்னதமான தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரம் அங்கே இருந்தது என்பதற்கு அடையாளமாக மன்னர் ராஜேந்திரன் கட்டிய கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவில் சோக வரலாற்றை சுமந்தபடி தனிமையில் நின்று கொண்டு இருக்கிறது. 16 மைல் நீளம் 3 மைல் அகலம் கொண்ட சோழகங்கம் என்ற ஏரி பொன்னேரி என்ற பெயருடன் எந்த நேரமும் மரணிக்கலாம் என்ற பரிதாப நிலையில் உள்ளது. கோவில் மற்றும் ஏரி ஆகிய 2 மட்டுமே 1000 ஆண்டு அற்புத சாதனைகளுக்கு மௌன சாட்சியாக காட்சியளித்து கொண்டு இருக்கின்றன. ஏறத்தாழ 2 நூற்றாண்டுகளாக மனித சஞ்சாரமே இல்லாத பூமியாக இருந்த கங்கை கொண்ட சோழபுரம் இப்போது சில ஆண்டுகளாக மீண்டும் புகழ் வெளிச்சத்தை பார்க்க தொடங்கி இருக்கிறது. மன்னர் ராஜேந்திரனின் பிறந்தநாள் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்ததும் இத்தகைய நிலைக்கு முக்கிய காரணம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர் ராஜேந்திரன் நிகழ்த்திய அபார சாதனைகள் பற்றிய ஆச்சரியமான தகவல்களை வருகால சந்ததியினருக்கு பத்திரமாக கொண்டு செல்ல வேண்டியது நம் அனைவரின் கடமை. அன்பு நேயர்களே, அனைவரும் இந்த அதிமுக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு காணொலியை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் தெரிந்த அனைவருக்கும் பகிருங்கள். அனைவரும் அந்த கங்கை கொண்ட சோழ தலைநகராக கொண்ட ராஜேந்திர சோழன் மற்றும் ராஜராஜன் மற்றும் சோழ பேரரசின் வரலாற்றை தெரிந்து கொள்ளட்டும். அன்பு நேயர்களே, நீங்கள் இதுவரை எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் எங்களது அனைத்து காணொலிகளையும் ஒருமுறை நேரம் கிடைக்கும் போது தவறாமல் பார்த்து லைக் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் அனைத்து காணொலிகளையும் அனைவருக்கும் பகிருங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். குரு வணக்கம், குரு வாழ்க, குரு புகழ் ஓங்குக. ஓம் கிரியா பாபாஜி நமஹவும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பு நேயர்களே, மீண்டும் இதே போன்று நல்லதொரு சிறப்பு காணொலிக்காக காத்திருங்கள்.